الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. உலகத்திலே எல்லா மக்களும் கல்வியை, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அறிவை பெருக்கிக் கொள்வதிலே, அறிவை தேடுவதிலே, கல்வி ஞானத்தை தேடுவதிலே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் கல்வியை தேடுவதிலே முழுமையான முறையிலே முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபுறம் கல்வியை தேடக்கூடிய, அறிவை தேடக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான். وَمَنْ يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا كَثِيرًا. யாருக்கெல்லாம் ஞானம் என்று சொல்லக்கூடிய கல்வி ஞானம், கல்வி என்று சொல்லுவதை தாண்டி கல்வியும் அறிவும் சாதிக்க முடியாத இடங்களில் ஞானத்தை கொண்டு சாதிக்க முடியும் என்கிற வரலாற்று தொடர்களை, செய்திகளை குர்ஆன் ஹதீஸின் வழியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுவான். இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதே, கல்வி என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. ஞானம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தேடுவதிலே முயற்சி செய்ய வேண்டும். கல்வியும் அறிவும் சாதிக்க முடியாத இடங்களிலே ஞானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதே, ஹிக்மத், அரபியிலே ஹிக்மத் என்பதாக சொல்வார்கள். அந்த ஹிக்மத் யாருக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கி இருக்கிறானோ அந்த ஹிக்மத்தை தேடுவதிலே முயற்சிக்க வேண்டும். அந்த ஹிக்மத் யாருக்கெல்லாம் கிடைக்க பெற்றது என்கிற வரலாற்றை திருக்குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஹிக்மத்தை வழங்கியிருந்தோம். ஹிக்மத் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஞானம். உலகத்திலே கல்வியை, அறிவை தேடுவதிலே முயற்சி செய்யக்கூடிய மனித சமுதாயம் ஹிக்மத்தை, அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்க பெறக்கூடிய ஹிக்மத்தை தேடுவதிலே மனித சமுதாயம் நாளுக்கு நாள் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி, இஸ்லாமிய அழைப்பு தருவதிலேயும் கூட, மற்றவர்களிடத்திலே தாவா என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணி தரும் பொழுது கூட நீங்கள் ஹிக்மத்தை கடைபிடியுங்கள். ஞானத்தினுடைய பேச்சுக்களை நீங்கள் பேசுங்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட ஒரு நாத்திகன் வந்து, கடவுள் இல்லை, அதற்காக வேண்டி நான் சான்றுகளை தருகிறேன், உலகம் என்பது தானாக ஏற்பட்டது, உலகத்தினுடைய எல்லா விதமான படைப்பினங்களும் தானாக ஏற்பட்டது, கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று வாதத்தை முன்வைத்த பொழுது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்கிறார்கள். வாக்குவாதத்திற்காக வேண்டி, விவாதத்திற்காக வேண்டி ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த நாளையிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அந்த நாத்திகனும் விவாதம் செய்ய அந்த நாள் குறிப்பிட்டு அந்த நேரம் வந்த பொழுது நாத்திகன் ரெடியா இருக்கிறான், மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறாங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ நாத்திகன் ஆரம்பிச்சான், பாத்தீங்களா அந்த ஆள் தோல்வி அடைஞ்சிட்டாரு, பயந்துட்டாரு, கடவுள் என்று யாரும் இல்லை, உலகம் தானாக ஏற்பட்டது, நான் சொல்லுவதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசி கொண்டிருக்கிற பொழுது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்துட்டான். ஏன் லேட்டு, என்ன பயந்துட்டீங்களான்னு கேட்டான். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நான் வருகின்ற பொழுது ஒரு ஆறு குறுக்கிட்டது, அந்த ஆறை கடப்பதற்காக வேண்டி நான் பார்த்தேன், எந்த விதமான தோணி, படகு போன்ற எதுவுமே வசதி இல்லை. நான் அப்படியே பிரமித்து நிற்கிற பொழுது திடீர் என்று
மரமாக நின்று கொண்டிருந்த மரம் திடீரென்று கீழே சாய்ந்தது. அந்த மரம் திடீரென்று பலகையாக ஆனது. அந்த பலகை திடீரென்று படகாக ஆனது. அந்த படகு திடீரென்று அந்த படகிலே ஒரு அந்த தள்ளுவதற்காக வேண்டி ஒரு குச்சி ஒன்று அந்த படகிலே ஏற்பட்டது. அவற்றின் மூலமாக பயணித்து நான் வந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாத்திகன் சொன்னா, நின்றுகிட்டு இருந்த மரம் திடீர்னு கீழே விழுவுறது, அந்த மரம் பலகையாக மாறுவது, அந்த பலகை படகாக மாறுவது, இதெல்லாம் பாருங்க. இவர் சொல்றது கொஞ்சமாவது ஏத்துக்கிறது மாதிரி இருக்கான்னு மக்கள்கிட்ட அவன் தரப்பில் இருந்து தாவா செய்து கொண்டிருக்கிற பொழுது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், ஒரு மரம் தானாக படகாக ஆக முடியாது என்று நீ வாதிடுகிறாய். உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்பதாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்த பொழுது ஞானத்தின் வழியாக வாதத்தை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்த அந்த ஞானத்தினுடைய உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தை கொண்டு நீங்கள் அழைப்பு கொடுங்கள், ஹிக்மத்தை கொண்டு இஸ்லாமிய அழைப்பு கொடுங்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை சொன்ன உடனே வெக்கித்து தலை குனிந்து போய்விட்டார். ஒரு மரம் ஒரு படகு ஆகுவதற்கு தானாக முடியாது என்கிற பொழுது உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வாதத்தை முன்வைத்த பொழுது அந்த நாத்திகன் தலை குனிந்து போய்விட்டான், தோல்வி அடைந்து போய்விட்டான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், 4 விஷயங்களை கடைபிடித்தால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நிறைய ஹிக்மத் வழங்கப்பட்டவங்க, நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கிறாங்க. 4 விஷயங்களை ஒரு மனிதன் கடைபிடித்தால் அவன் உலகத்திலே பாதுகாப்பான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். 1வது, அவன் தொழுகையில் இருக்கிற பொழுது கல்பை பாதுகாக்க வேண்டும், கல்பை மேய விடக்கூடாது. தொழுகையில் இருக்கிற பொழுது கல்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சாப்பிடுகின்ற பொழுது அவனுடைய வயிற்றை பாதுகாத்து கொள்ள வேண்டும், கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்டக்கூடாது. சாப்பிடும் பொழுது அவனுடைய தொண்டைக்குழி அவனுடைய வயிறை பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிறருடைய வீட்டில் இருக்கிற பொழுது கண்ணை பார்வையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மற்றவங்களுடைய வீட்டில் இருக்கிற போது கண்ணை மேய விடக்கூடாது. 4வது, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மக்களிடத்திலே அமர்ந்து பேசக்கூடிய நேரத்திலே உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள. தொழுகின்ற பொழுது கல்பை, சாப்பிடுகின்ற பொழுது வயிற்றை, பிறர் வீட்டிலே அமர்ந்திருக்கிற பொழுது பார்வையை, மக்களிடத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது நாவை. இந்த 4 விஷயத்தை நீங்கள் கடைபிடியுங்கள், உலகத்திலே பாதுகாப்பான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அறிவின் தலைவாசல் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஞானத்தினுடைய வீடாக நான் இருந்தால் அதனுடைய தலைவாசல் ஹஜ்ரத் அலியாக இருப்பார்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மனிதனிடத்திலே 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுக்குரியது, 2வது மனிதனுக்குரியது, 3வது புழுக்களுக்குரியது. 1வது மனிதனுக்குரியது, 2வது அல்லாஹ்வுக்குரியது, 3வது புழுக்களுக்குரியது. மனிதனிடத்திலே 3 பங்கு இருக்குது. முதல் பங்கு அல்லாஹ்வுக்குரியது, ரூஹ் என்பது அல்லாஹ்வுக்குரியது. மனிதனுக்குரியது, அவன் செய்த நல்ல அமல்கள் மாத்திரமே அவனுக்குரியது, மனிதனுக்குரியது. புழுக்களுக்குரியது, அடக்கம் செய்யப்பட்ட உடனே நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் புழுக்களுக்கு சொந்தமானது. ஞானத்தினுடைய பேச்சு, ஞானத்தினுடைய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பணி செய்கிற பொழுது ஹிக்மத்தாக செய்வாங்க. ஹிக்மத்தோடு செய்கிற பொழுது அறிவும் கல்வியும் சாதிக்க முடியாத சாதனைகளை ஹிக்மத்து சாதிக்கும். ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன், ஆனால் எனக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது, அதை மாற்றவே முடியாது, அதுக்கு மட்டும் நீங்கள் அனுமதி கொடுத்துருங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து விபச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆளுக்காள் சஹாபாக்கள்லாம் கடுமையான கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் அமைதிப்படுத்திட்டு, ஐயா இங்கே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, நீ ஒரு பெண்மணியிடத்திலே நீ விபச்சாரம் செய்கிறாய் என்று சொன்னால் அந்த பெண்மணி யாருக்காவது தாயாக, யாருக்காவது மனைவியாக, யாருக்காவது சகோதரியாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் அவர்களுடைய தாயை, அவர்களுடைய மனைவியை, அவர்களுடைய சகோதரியை ஒருவர் விபச்சாரம் செய்து கொள்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? யார் ரசூலுல்லாஹ் ஏத்துக்க மாட்டாங்க. நீ விபச்சாரம் செய்யக்கூடிய அல்லது உனது தாயை, உனது சகோதரியை, உனது மனைவியை இன்னொருவர் விபச்சாரம் செய்ய நீ ஏற்றுக்கொள்வாயா? ஏத்துக்கிறவன். எப்படி மற்றவர்களுக்கு, உனக்கு எப்படி உன்னுடைய தாயை, உன்னுடைய சகோதரியை, உன்னுடைய மனைவியை விபச்சாரம் பிறர் செய்வதை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாயோ அதே போன்று மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே, மற்றவர்களும் அதனால் மன சஞ்சலம் ஏற்படுமே அப்படின்னு ஹிக்மத்தா இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, காலம் முழுக்க நான் வாழும் காலமெல்லாம் பிற பெண்களை ஏறிட்டு பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டு போனான். அப்ப ஹிக்மத் வெளியில மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய விஷயத்திலேயும் ஹிக்மத்தோடு நடந்திருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா ஒரு தடவை கேட்டாங்களாம், மனைவிமார்கள்ல உங்களுக்கு பிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யா ஆயிஷா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு பேரித்தம்பழம், நல்ல ஒரு பேரித்தம்பழம் கொடுத்துட்டாங்க. செய்தியை சொல்லிட்டாங்க, ஆயிஷா நீ தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. பேரித்தம்பழம் ஒன்று கொடுத்துட்டாங்க. இது முதல் நாள் நடந்ததில்லை. அடுத்த நாளே எல்லா மனைவிமார்களுடைய வீடுகளுக்கும் சென்று ஆளுக்கு ஒவ்வொரு பேரிச்சம்பழம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பொம்பளைங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வரும், சமயத்தில் மாட்டிக்குவோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அப்போ திடீர்னு எல்லா மனைவிமார்களும் அமர்ந்து இருக்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகின்ற பொழுது ஆயிஷா அம்மா அந்த சபையில் வச்சு கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, சபையில் வச்சு சொல்லுங்க உங்களுக்கு மனைவிமார்கள்ல யாரை ரொம்ப பிடிக்குன்னு கேட்டாங்க. என்ன ஆகும் அந்த இடத்துல? ஆயிஷா அம்மா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி, நீ தான் எனக்கு பிடிக்குன்னு சொல்லி முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. சபையில் வச்சு சொன்னா என்ன நடக்கும்? குடுமி பிடி சண்டை தான் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஹிக்மத்தா பதில் சொல்றாங்க பாருங்க. நேற்றைக்கு நான் யாருக்கெல்லாம் பேரித்தம்பழம் தந்தேனோ அவர்களையெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, நான் உன்னை பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன், உனக்கு பேரிச்சம்பழம் கொடுத்துருக்கிறேன், நீ யார்கிட்டையும் மற்ற மனைவிகள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஹிக்மத்! ஒவ்வொருத்தருக்கும் பேரிச்சம்பழம் குடிச்சிட்டு இதை யார்ட்டையும் சொல்லாத, இதை யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு ஒவ்வொரு மனைவிமார்கள்ட்டையும் சொல்லிட்டாங்க. சபையில் வந்து கேட்கிற பொழுது ஆயிஷாமா ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க, சபையில் வைத்து கேட்கிற பொழுது சொன்னாங்க, நேற்றைக்கு நான் யாருக்கெல்லாம் பேரித்தம்பழம் கொடுத்தேனோ அவர்களை எல்லாம் எனக்கு பிடிக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிவால் கல்வியால் சாதிக்க முடியாத சாதனைகளை ஞானத்தின் மூலமாக, ஹிக்மத்தின் மூலமாக சாதிக்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா வாழ்நாட்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் அறிவும் கல்வியும் பயன் தருவதை போன்று ஹிக்மத்தை கொண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.